ஹாய் மேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காது ஓட்டை வந்து பெருசாக இருந்ததுன்ட்டு நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேட்கலாம். என் பேர் மல்லிகா. எந்தெந்த ஆஸ்பத்திரிக்கும் போனேன் நான். ஆனால் எனக்கு சுகர் இருக்கிறதுனால என் பையன் ரொம்ப பயந்தான். எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போனோம். எதுக்காக போனீங்க? காது தையல் போடுறதுக்கு போனோம். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட்? கை போயிட்டு வெளியே விரலே உள்ள போயிட்டு வரும். ஏற்கனவே தையல் போட்டது தான், அது வந்து விட்டுடுச்சு. திருப்பி விட்டதுனால எங்கெங்கேயோ போனோம். ஆனால் என் பையன் பயந்துன்னு என்னை இட்டுன்னு வந்துட்டான். அவன் தான் இட்டுன்னு உங்க இதுக்கு வந்தான். எனக்கு படிக்க தெரியாது, எனக்கு படிக்க தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா வந்தது அவங்க தான் இட்டுன்னு வந்தாங்க. இருக்கு. ஆனா ரொம்ப தேங்க்யூ மேம். காது குத்தியாச்சு. வந்து ஒரு விரல் போற அளவுக்கு இருந்தது, இப்போ கம்மலே குத்தியாச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் காத்திருந்ததுக்கு ரொம்ப இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கு. தேங்க்யூ மேம். நிஜமாதான் நான் எவ்வளோ போனேன். கம்மலே போட முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் போட்டது சரி, சந்து விட்டு போட்டு எனக்கு ரொம்ப இதுவாக்கிட்டாங்க. அந்த கவலையில இருந்தேன். எங்கெங்கயோ போனோம், எங்கெங்கயோ வந்தோம், திருப்பி ரெண்டாவது போறதுக்கு. ஆனா எங்கேயும் செட் ஆகாத நான் உக்காந்துட்டேன். மணி ஒரு 2 இருக்கும் உட்காந்துட்டா. அப்புறம் 3 மணிக்கு ஏதோ செல்லுல பார்த்துட்டு தான் வந்தது. ஒரு செகண்ட்ல. நிஜமாவே சந்தோஷம். தேங்க்யூ மேம். உங்களுக்கு மேம். ஆனா நான் அவ்வளவு இதோ வந்தேன். அவ்வளவு ஃபீலிங் வேற, அவ்வளவு ஃபீலிங்ல இருந்தேன் நானு. பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, கவலைப்படாதீங்க. ஆனா எனக்கு பெரிய விஷயம். ஆனா தேங்க்யூ மேம். ஓகேங்க.